ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஜூஸியான பாதுஷா தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு கடையில் வாங்குகிற பாதுஷா டேஸ்ட் வரதுக்காக நான் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மைதா மாவில் செய்ய விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவில் கூட செய்யலாங்க. டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போது நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா மட்டும் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ரெண்டுமே இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துக்கிறேன். அதாவது நெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இளம் சூடாக இருக்கணும். இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நெய் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும். சரி பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, நல்லா வராது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் இல்லை தயிர் கூட சேர்த்துக்கலாம். நான் இது ஹாட் வாட்டர்லாம் கிடையாது, நார்மலான தண்ணி தாங்க நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக இப்போ தண்ணி தெளிச்சிக்கிறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். மாவு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது அப்படியே ஒரு பிளேட் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும் பாதுஷா. அதுக்காக இப்போது சைட் பையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் 2 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு தான் சுகர் எடுத்துருக்கேங்க. எனக்கு இது போதுமான சுகராக இருந்துச்சு. கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அதிகமாக எடுத்துக்கோங்க, இல்லை கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாகு பதம் செக் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 2 ஃபிங்கராலையும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி ஃபார்ம் ஆகி உடையணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சரு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் லைட்டாக லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா அது பார்த்திங்கன்னா அப்போ தான் கெட்டிப்படாத இருக்கும் பாகு. நான் எதுவுமே பண்ணலைங்க, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா உடனே நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக. பாருங்கள், இந்த ப்ரொசீஜர் என்னென்னா, நீங்கள் இது போல் மாவு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அது போல் மேலே வச்சுட்டு திருப்பியும் அதை மாவு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு திருப்பியும் மேலே வச்சு பண்ணுங்கள். இந்த ப்ரொசீஜரை ஒரு 5 to 6 டைம்ஸ் பண்ணுங்கள். எதுக்காகனா அப்போ தான் பாதுஷாக்குள்ளே நல்ல ஒரு லேயராக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறேன் நான். பாருங்கள், இது போல் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பாதுஷா பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு நார்மலான சைஸில் ஒரு உருண்டை போல் பண்ணிவிட்டு நம்ம பாதுஷா ரெடி பண்ணிடலாம். நீங்கள் மினி பாதுஷா வேணும்னாலும் அதே போல் ட்ரை பண்ணலாங்க. இது நான் நார்மல் ஷேப் தான் பண்ணுறேன். இதே போல் ரவுண்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஃபிங்கரால் இப்படி டச் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, பாதுஷா ஷேப் கிடச்சிரும். அதாவது இது பார்த்திங்கன்னா நம்ம உளுந்த வடை போடுவோம் இல்லைங்களா, மெதுவடை. ஸோ அதே போல் தாங்க. இதே போல் மற்ற எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சிடலாம். இப்போ இன்னொன்று நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இதே போல் அதாவது உளுந்த வடையில் 2 சைடுமே ஓட்டம் இருக்கும். நீங்கள் அதே போல் கூட போட்டுக்கலாம். நான் அப்படி தான் எல்லாத்துக்குமே போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், 2 சைடுமே தான் ஹோல்ஸ் போடுறேன். அவ்வளோதாங்க, எல்லா பாதுஷாவும் இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது நான் கடாய் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் அதாவது எண்ணெய் மிதமான சூடில் தாங்க இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வச்சுருக்க பாதுஷா இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்து வரும் பாதுஷா. இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா மேலே மட்டும் சீக்கிரமாக கரிஞ்சிடப்போல் இருக்கும், உள்ளே வேகாத இருக்கும். பாருங்கள், இப்போ 2 சைடும் நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம்.
எடுத்து நான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வச்சுருக்க சிரப்பில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஹீட் பண்ணி அப்படியே வந்து நான் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே வந்து சாஃப்டாக அண்ட் ஜூஸியாக இருந்ததுங்க இந்த பாதுஷா. பாருங்கள், சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணிட்டேன். சுகர் சிரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும். நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு சிரப்பெல்லாம் பாதுஷாவில். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஜூஸியான வந்து பாதுஷா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது லேயராக வர்றதுனால தான் கொஞ்சம் ஸ்பிட் ஆகி இருக்கா போல் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிரப்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இருக்குங்க. நான் டெக்கரேஷனுக்காக மேலே வந்து ஒரு 4-5 பிஸ்தாவை வந்து பிஸ்தா பருப்பை உடச்சி இது போல் வச்சுருக்கேன். நம்மளோட சூப்பரான பாதுஷா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.